வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தின ஃபீட்பேக்கை தான் நம்ம இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்க போறோம். அதுக்கடுத்து நம்ம அந்த மோட்டரையும் போட்டு தண்ணி எப்படி இருக்குதுன்னே பார்க்கலாம். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணது. எல்லாரும் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பல இன்ஸ்டாலேஷன் வீடியோ இருந்தால் எதுவும் எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போ இது மாட்டி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஓடிக்கு. 3வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. இதனால இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க? விவசாயம் ஆயில் மோட்டர் போட்டு டீசல் போட்டு ஓட்டிக்கு இருந்தா 1 லிட்டர் 100 ரூபா ஓட்டு. அந்த ஆயில் மோட்டர் இருக்கு பாருங்க. அந்த சைடு ஃபுல்லா ஆயில் மோட்டர் இருக்கு. சரி சரி. இப்ப இது போட்டதுல இருந்து பரவாயில்ல, ஒரு அளவுக்கு எந்த தொல்லை இல்லாம மாட்டுக்கு ஓட்டி தனியா பாய்ச்சிக்கிறது. சரி, இதுல வந்து எப்படி நல்லா ஓடுதா? உங்களுக்கு வந்து அது போக வந்து எதுவும் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்கா? சர்வீஸ் எல்லாம் இல்ல. ஒரு டைம் மோட்டர் மட்டும் ரேஷன் இது சொல்லு, அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து சரியா நின்றாங்க. சரி 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 சரி. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ இது போட்டது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமா நல்லா இருக்கு. ஒரு நார்மலா நம்ம விவசாயி வந்து இது சோலார் போடலாமா? சோலார் உறுதியா போடலாம். ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டுற காட்டி இது ஒரு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது நல்லது. சரிங்க சரிங்க. இதுதான் டிரைவ் பாக்ஸ். என்ன இதுதான் டிரைவ் பாக்ஸ். இப்ப நம்ம அந்த கிணத்து மோட்டர் போட்டு விடுங்களேன், பாப்போம் எப்படி தண்ணி இருக்கு. ஆஃப் பண்ணிட்டே போகணும். போடுங்க போடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP தண்ணி. ஆமா, இவ்வளவு தண்ணி இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது போக இன்னொரு இடத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி அவங்களுக்கு நேரடி பாசனத்துக்கு போதுமானதா இருக்கு. நேரடி பாசனத்துக்கு போதுமானது தண்ணி. சரிங்க சரி, நல்லாவே இருக்கு. சரி, நல்ல கரண்ட் மோட்டர் மாதிரியே ஓடுது. கரண்ட் மோட்டர் மாதிரியே ஓடுது. கரண்டே தேவையில்லை. கரண்ட் தேவையில்லை. சரிங்க. இதே மாதிரி தண்ணி இன்னொரு இடத்துல அங்கேயும் போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து கிணத்துல இருந்து எடுத்து வரோம் அவுட்புட். ஸோ உங்க இடங்கள்ல இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல உயரமான ஸ்ட்ரக்சரை போட்டு இடி தாங்கி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே போட்டிருக்கோம். அதெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த தக்காளி எல்லாம் நட்டுருக்கோம். இதெல்லாம் அவங்க இப்போ விவசாயம் பார்த்துட்டு தக்காளி, தென்னை, சீம புல்லு எல்லாமே இப்போ இந்த விவசாய இடத்துலதான் இந்த சோலார் மோட்டர் வச்சு தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல முறையில விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நல்ல முறையில சோலார் அமைச்சு கொடுத்துருக்குங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அவங்களும் நல்ல முறையில பயன்படுத்துறாங்க. நீங்களும் உங்க விவசாய இடங்கள்ல வந்து நல்ல முறையில சோலார் மோட்டர் அமைச்சு விவசாயத்தை பாருங்க. கண்டிப்பா ஆயில் மோட்டருக்கு பதிலாக சோலார் மோட்டர் போட்டுக்கோங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்க இடங்களுக்கு நேரடியா விசிட் பண்ண வரோம். இது இடம் பேர் என்னச்சு? இது வந்து தேனி மாவட்டம், ஆண்டிவட்டி தாலுகா, கடமலை மயில ஒன்றியம். சரி சரி. தங்கமால்வரம் பஞ்சாயத்து, வாய்க்கால்பாறை கிராமம். வாய்க்கால்பாறை கிராமம். ஆமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.